ஹாய். கந்தக்கூரி வீரேசலிங்கம் அப்படின்னா யாருன்னா, தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஒரு ஆரம்பகால போராளி. இவரை பற்றிட்டு எங்கே இருக்கும் இவரை பற்றினது அப்படின்னா, இன்னொரு லெசன் எத்திக்ஸில் இருக்கும். அதை நான் அடுத்த போஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னா, விவேகவர்த்தினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை அவர் வெளியிட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்புறம் 1874 தனது முதல் பெண்கள் பள்ளியை திறக்கிறாரு. ஓகேவா? விதவை மறுமணம், பெண் கல்வி, இதுதான் அந்த ஆரம்ப காலத்தில் எல்லாருமே இது பண்ணது, சப்போர்ட் பண்ணது. அடுத்து எம்ஜி ராணடே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரார்த்தனை சமாஜத்தில் இவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். எம்ஜி ராணடே என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிஞ்சோடனே இவர் ஒரு மாநாடு கூட்டுவார். 1887 இந்திய தேசிய சமூக மாநாடுங்கிற ஒரு மாநாடை தொடங்குறாரு. அடுத்து பிஎம் மல்பாரி அப்படிங்கிறவர் என்னென்னா, 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தியிருப்பார். அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே யார்? நம்ம காந்தியோட அரசியல் குரு. 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. தேங்க்யூ.